வெல்கம் டு சோடா புட்டி. ஸோ இந்த வீடியோவில் பார்க்க போகிறது கூலி ட்ரெய்லர் வந்து விட்டது. நேஷனல் அவார்டும் அதுவும் லிஸ்ட்டு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அதுக்கு மேலே தூக்கி வரி போடுற மாதிரி இருந்துச்சு. இந்த ரெண்டுத்தை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்த்துடலாம். கூலி ட்ரெய்லர் அது ஒரு ஓகேவான ட்ரெய்லராக தான்ப்பா இருந்துச்சு. ஆஹா ஓஹோன்னு தலைவருடைய அந்த மாஸ் வெர்ஷனாலாம் இல்லை. ஆனால் அந்த கடைசி ஷாட்டு ஒரு நல்ல ஹை மூமெண்ட்டு. ஆனால் ஒன்று தெளிவாக புரிஞ்சுக்கோங்க, ஹைப்பை ஏற்றி விட்டு ட்ரெய்லரே இப்படி இருக்குன்னா அப்போ படம் சும்மா எப்படி இருக்குன்னு ஹைப்பை ஏற்றி விட்டு அப்புறம் படத்தை பார்த்துட்டு எப்பா ட்ரெய்லர் ஓகே தான்ப்பா படமாக நல்லா இருந்துச்சுல்ல அப்படிங்கிற ஃபீலை க்ரியேட் பண்ணுங்கிறதுக்காக எனக்கு என்னமோ ட்ரெய்லரில் ரொம்பவே கம்மியாக கொடுத்த ஃபீல் தான் இருந்துச்சு. முக்கியமாக எந்த விஷயங்களையும் ரிவீல் பண்ணாமல் அப்படி போகிற போக்கில் லைட்டாக டச் பண்ணிட்டு போன ஃபீல் தான் வந்துச்சு. அண்ட் இந்த ட்ரெய்லரில் எனக்கு எல்லாருடைய லுக்ஸுமே ஒரு மாதிரி டெரிஃபிக்காக இருந்துச்சு. முக்கியமாக நாகார்ஜுனா கேரக்டருடைய அந்த லுக் வந்து கொஞ்சம் நல்லாவே இருந்தார். அவர்கிட்ட ஏன் நம்ம லோக்கி வந்து அவ்வளோ அடம்பிடிச்சி 7 தடவை கிட்ட ஸ்கிரிப்டை நரேட் பண்ணி சார் நீங்கள் தான் சார் வில்லனா வேணும்னு அடம்பிடிச்சி ஏன் கூப்பிட்டு வந்தாருங்கிறதுக்கு அந்த லுக்கெல்லாம் பார்க்கும்போது டெரிஃபிக்காக தான் இருக்கிற. அப்படி அண்ட் அமீர் கானை ரிவீல் பண்ணுங்கிற ஐடியா இல்லை. ட்ரக்குன்னு ட்ரெய்லரை பார்த்தது இன்னும் அமீர் கான் இருக்காரு, நாகார்ஜுனா இருக்காரு, அவங்க இருக்காங்க இவங்க இருக்காங்க எல்லாரையும் வச்சு குருமாவை கிண்ட போறாரான்னு தோணலாம். ஆனால் அமீர் கானை ரிவீல் பண்ணுற ஐடியாவே இல்லை. அங்கே ஐமேக்ஸில் வார்ட்டு கூட சண்டை போடணுமா இல்லையா, தம்பி எங்கள் பக்கமும் நார்த் இந்தியாவிலேருந்து ஆள் இருக்குதுப்பா ஒழுங்காக தேட்டரை கொடுத்துருங்கன்னு சொல்லி சண்டைக்கு போடணுன்றதுனால தான் ட்ரெய்லரில் அவரை காட்டியிருப்பாங்க. அண்ட் உபேந்திராவுடைய அந்த ஒரு ஐ ஷாட்டு அண்ட் அவர் ஃப்ளாஷ்பேக்கில் ஒரு முக்கியமான ரோலாகவே இருக்க போகிறாங்கிற மாதிரி தான் ஃபீல் ஆகுது. அண்ட் எனக்கு முக்கியமாக தலைவருடைய அந்த கேரக்டரை இதில் எப்படி காட்ட போகிறாரு, லோக்கியோட டைரக்ஷனில் லோக்கியோட விஷனில் தலைவரை பார்க்க போகிற ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்குது. அண்ட் நீங்கள் ட்ரெய்லரில் இருக்கிற எல்லா ஷாட்டையும் பார்த்தீங்கன்னா சன் பிக்சர்ஸ் பேர் போடுறதுல ஆரம்பித்து அதையுமே டக்குன்னு பாஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா அங்கே சுடுகாடை காமிக்கிறது, அடுத்து சவப்பெட்டியை காமிக்கிறதுன்னு இந்த டெத்து சுடுகாடு சவப்பெட்டின்னு இதை வச்சே ஏகப்பட்ட இடங்கள் இருக்குது. முக்கியமாக அமீர் கான் என்ட்ரி ஆகிற அந்த இடத்துல இவங்க வழக்கமாக சார் வாங்க சார் அப்படின்னு பூங்கொத்து கொடுத்து வரவேற்கணும். பூங்கொத்தும் இருக்குது, அது கீழே பார்த்தீங்கன்னா சவப்பெட்டி இருக்குது. எதுக்குடா ஒரு பெரிய மனுஷனை பார்க்க போகும்போது சவப்பெட்டி தூக்கிட்டு போறீங்க, அங்கே சுடுகாடை காட்டுறீங்க, இங்கே அத்தனை பேர் செத்து கிடக்குறாங்க, என்னடா செத்து போனவங்கள திரும்பி ரிட்டர்ன் கொண்டு வர போறீங்களா? ஒருவேளை ஒரு பழைய பாட்டெலாம் யூஸ் பண்ண போறாரு. நான் அப்படியே எம்ஜிஆர் பாட்டுக்கெல்லாம் போயிட்டேன், நான் செத்து போலச்சவன்டான்னு அந்த பாட்டெலாம் ரஜினிக்கு போட்டு செத்த ரஜினியே கூட்டு வந்துருவாருன்னு நான் கொஞ்சம் ஓவராக இமேஜின் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இதில் ட்ரெய்லரில் எதுவும் பெருசாக ரிவீல் பண்ணலாலும் நம்ம மைண்ட் ஆட்டோமேட்டிக்காக அதுவாக இருக்குமோ, ஒருவேளை இதுவாக இருக்குமோ, இல்லை இதுக்கு மேலே ஏதோ ஒன்று இருக்குமோன்ற மாதிரி அப்படியே போயிட்டு இருக்குது. அந்த வகையில் சத்யராஜன் ஏதோ எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறா. அப்படி அந்த எக்ஸ்பெரிமெண்ட் சக்ஸஸ் ஆகிடுச்சு. அதுதான் ஒரு வாய்ஸ் ஓவரில் வருமே, சார் இவங்க வழக்கமான விஷயம் பண்ணுற மாதிரி தெரில, வேற ஒன்றும் சீக்கிரட்டாக பண்ணிட்டு இருக்காங்கன்னு. எஸ், இந்த வழக்கமாக ட்ரக் மாஃபியான்னு இந்த ஒரு சிண்டிகேட்டை மட்டும் ரன் பண்ணிக்கிட்டு நாகார்ஜுனாவுக்கு ஹெட் அமீர் கான் இப்படின்னு அடுத்தடுத்த தலைகள் வெறும் ட்ரக்ஸை மட்டும் டீல் பண்ணுற மாதிரி இல்லை, கூடவே சேர்ந்து எக்ஸ்பெரிமெண்ட்டும் பண்ணுறானுங்க. அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கான வேலையை சத்யராஜ் பார்க்குற மாதிரியும் சத்யராஜோட ஃப்ரெண்டு நம்ம தேவா மேன்ஷன் நடத்திட்டு இருக்கிறது அங்கே பொண்ணுங்களை என் மேன்ஷனுக்கே வந்து பொண்ணுங்க மேலே கை வைப்பியான்னு நம்ம தலைவர் அட்டாக் பண்ணுறதுங்கிற மாதிரி ஃப்ரெண்டுக்காக உள்ள வந்து இப்பேற்பட்ட சிண்டிகேட்டை ஃப்ரெண்டுக்காக உள்ள வந்து மொத்தத்தையும் எப்படி முடிக்க போறாருங்கிற மாதிரி போகுன்ற ஃபீல் தான் வருகிறது. டைம் டிராவல் அது இல்லைப்பா அப்படின்னு சொல்லிட்டாரு. ஒருவேளை செத்து போனவங்களை திரும்ப கொண்டு வரக்கூடிய அந்த விஷயமா இருக்குங்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. ஏன்னா அங்கே கமலுக்கு ஆரம்பிச்சிடலாங்களா இங்கே முடிச்சிடலாங்களான்னு வச்சா மாதிரி அங்கே அடிக்கடி செத்து போனதா கணக்கு காமிச்சு சுற்றிட்டு இருக்க கோஸ்டா இருக்கிறவர் தானே நீயே அப்படின்னு ஏஜென்ட் விக்ரமா காமிச்சாங்க. ரியாலாவே செத்து போனோம்னு அங்கே திருப்ப கூட்டு வந்துட்டோம்டான்னு தலைவரை காட்ட போகிறாங்களோன்னு தோணுது. ஆனால் ஒன்று லியோவில் அந்த நரபலி சீன் வந்து அந்த ஏரியா மட்டும் கொஞ்சம் பெருசாக கனெக்ட் ஆகலை அப்படிங்கிறத லோக்கியே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டாரு. ஸோ ரொம்ப அந்த ஏரியாக்குள்ளே போகாமல் எக்ஸ்பெரிமெண்ட்டு இந்த மாதிரி விஷயங்களை வச்சு டீல் பண்ணலாம், கொஞ்சம் இந்த ட்ரக்கு மாஃபியானு இதை வச்சே இன்னும் போயிட்டு இருக்காம இதுக்குள்ளே எக்ஸ்ட்ராவாக ஒரு லேயரை ஆட் பண்ணலாம்னு இதை பண்ணியிருக்கலாம்னு ஃபீல் ஆகுது. ட்ரெய்லராக ஓகே ஃபீல் தானே வருது, இருந்தாலும் கொஞ்சம் அதிகப்படியாக கொடுத்துருக்கலாமேன்னு தோணுச்சுன்னா டக் லைஃப் ட்ரெய்லரில் அது ட்ரெய்லரே கிடையாது, மொத்த படத்தையும் இவ்வளோதான்ப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லி மொத்தத்தையுமே அதில் காமிச்சது தான் அதிகப்படியாக காமிச்ச ஃபீல் எனக்கு இருந்துச்சு. ஏன்னா நீங்கள் அதிலே பாருங்கள், த்ரிஷாவுக்கு கமல் மேலே இருக்கிற காதல், அதுக்கப்புறம் சிம்பு வந்து கமலோட இடத்த அடைய நினைக்கிறது, இங்கே நான் தான் ரங்கராய சக்திவேல்னு அந்த இடத்தையே அடைஞ்சிருவார், கமலையே போட்டு தள்ளுருவார், செத்து போக மாட்டேன்பா நான் திரும்ப வந்து அட்டாக் பண்ணுவேன்னு கமலே திரும்ப வருவார்னு மொத்த விஷயமும் இதுதான் ஸ்டார்ட்டு, இதுதான் இன்டர்வல், இதுதான் கிளைமேக்ஸ்னு தெளிவாக எல்லாத்தையும் காமிச்சிருப்பாங்க. அதுதான் அந்த படத்துக்கு மிகப்பெரிய பிரச்சனையாகவும் பட்டுச்சு. ஒருவேளை கமல் கேமியோவாக வருவாரா, இல்லை சிம்பு தான் கேமியோவாக வருவாரான்ற இருந்த ஃபீலை இப்படி தாங்க படமே இருக்க போதுன்னு ஒட்டு மொத்தமாக உடச்ச ஃபீலு. அப்படி ஒரு விஷயத்தை இதில் பண்ணிவிடாமல் எதையுமே ரிவீல் பண்ண மாட்டேன்டா, இப்படி தான்டா பிச்சு போடுவேன், ஓகே ஃபீலாக இருக்கா படத்தில் வாங்கடா நல்லா இருக்கும்டா அப்படின்னு வச்சா மாதிரி தான் தோணுச்சு. அப்புறம் இன்னொரு ஒரு மீம் ஒன்று பார்த்தேன், நம்ம தலைவரோட பேர் வந்து தேவா, அது இல்லாமல் ஃப்ரெண்ட்ஷிப்பை பற்றி பேசுகிறா, அப்படி ஸ்ருதிஹாசன் வேறு இருக்கிறாங்க, இதையெல்லாம் வச்சு பார்த்தா சலார் ஃபீல் வரல அப்படிங்கிற மாதிரிலாம் போட்டிருந்தாங்க. ஏன்டா சம்மந்தம் இல்லாமல் அந்த பக்கம் போறீங்க, ஒரு பக்கம் டைம் டிராவல் சேரு, ஒரு பக்கம் சலார் கனெக்ஷன், இன்னொரு பக்கம் எல்சியூ இருக்கா இல்லையா, இல்லை எல்சியூ இருக்கு, இப்படிங்கிற மாதிரி ஏகப்பட்ட தியரிஸ் உலாவிக்கிட்டு இருக்குது. இருக்கட்டும் நல்லா இருக்குது. இது அப்புறம் அந்த வாட்சை வச்சு இந்த வாட்ச் தான்ப்பா அதுவாக இருக்கும்,
அப்படின்னு டைம் ட்ராவல் சேரு வாட்சுன்னு இன்னும் பல விஷயங்களை வச்சு ஒன்றா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கேட்கறதுக்கு நல்லா தான் இருக்குது. ஆனால் எனக்கு இந்த ட்ரெய்லர் ஒரு ஓகே ஃபீல் தான். ஆனால் அப்படி இருந்தது ரொம்ப சந்தோஷம். கண்ணால் ட்ரெய்லரில் காட்டினது சும்மா சாம்பிள் தான், படத்தில் தான் மொத்தமும் இருக்குது அப்படின்லாம் கூட பண்ணாமல் ட்ரெய்லரே சிம்பிளாக காமிக்கிறேன், படத்தில் மொத்தமாக வந்து பார்த்துக்கடா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. இந்த கூலி ட்ரெய்லர் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? செத்து போனவங்களை உசுரோட கொண்டு வராங்களா, இல்லை டைம் ட்ராவலா, இல்லை வழக்கமான ஃப்ரெண்டை கொண்டவனை பழிவாங்க போகிற ரிவெஞ்சா, இப்படி நீங்கள் என்னவா இருக்குன்னு நினைக்கிறீங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். சரி, அப்படி நம்ம நேஷனல் அவார்டு பார்க்க போவோமா? அதை பார்க்கும்போது டே மனசாட்சி இல்லாமல் சில விஷயங்கள்லாம் நல்லா பண்ணியிருக்கீங்க, பல விஷயங்கள் ரொம்ப மோசமாக போயிருக்கீங்கிற மாதிரி தான் ஃபீல் ஆச்சு. உங்களுக்கு இந்த நேஷனல் அவார்டு கொடுத்ததில் இந்த படத்துக்கும் இந்த ஆக்டருக்கு கிடச்சது 100% கரெக்டுப்பா. இல்லை இதை வந்து என்னால் ஏற்றுக்கவே முடியல, ஜீரணிக்கவே முடியல அப்படின்னு நீங்கள் நினைக்கிற அவார்ட்ஸ் எது இதெல்லான்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். என் சைடு இருக்கிறத நான் இப்போ சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட், இந்த அவார்டுக்கு தகுதியானவங்க இல்லை எப்பா, இவங்களுக்கு கொடுத்தது 100 இல்லை 200% கரெக்டுன்னு ஃபீல் ஆனது ஃபர்ஸ்ட் MS பாஸ்கர் அவர்களுக்கு பார்க்கிங் படத்துக்காக கிடச்சிது. அந்த மனுஷனுக்கு நீங்கள் வருஷம் அவார்டு கொடுங்களா. டானாக்காரன் படம் எல்லா படத்துலையும் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவரோட கேரக்டரை சிறப்பாக பண்ணிவிடுவார். பார்க்கிங் எல்லாம் அதுதான் எனக்கு அந்த படம் பார்க்கும்போதெல்லாம் ஃபீல் ஆனது. ஹரிஷ் கல்யாணம் கூட தூக்கிட்டு MS பாஸ்கரையும் அந்த வீட்டு கீழே இருந்த போர்ஷனில் ஃபகத் ஃபாசிலையும் வச்சுருந்தீங்கன்னு வைங்களேன், முட்டிக்கிட்டு அப்படியே அடிச்சுக்கிட்டு மாண்டிருப்பாங்கிற அளவுக்கு நான் இமேஜின் பண்ண ஆரம்பித்தேன். இல்லை அடுத்ததாக வீட்டுக்கு குறி வர போகிறவர் ஃபகத் ஃபாசில், அது இந்த கும்பலாங்கி நைட்ஸில் வர ஃபகத் ஃபாசில் வந்திருந்தாருன்னு வைங்க, 2 பேருக்கும் முட்டிக்குன்ற மாதிரி தான் ஃபீல் ஆச்சு. MS பாஸ்கர் அவர்களுக்கு இந்த அவார்டு கிடச்சது 200% தகுதியானது. அதே மாதிரி உள்ளொழுக்கு படத்துக்காக ஊர்வசி அவர்களுக்கும் பெஸ்ட்டு சப்போர்ட்டிங் ஆக்டர் கிடச்சது, அவங்களும் பெஸ்ட்டு. எனக்கு உள்ளொழுக்கு படமும் சரி, ஜேபேபி படம், அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸு நீங்கள் காமெடியாகவும் எடுத்துக்கலாம், சீரியஸான ரோல்லாம் எடுத்துக்கிட்டாலும் பிரித்து மேய்ஞ்சிருவாங்க. ஸோ அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸு பெஸ்ட்டு. அதே மாதிரி பெஸ்ட்டு ஹீரோக்கான அவார்டு 12th ஃபெயில் ஹீரோ கொடுத்தது அந்த மனுஷனுக்கு கொடுக்காம என்ன பண்ணுவீங்க? அது எனக்கு பிரச்சனை இல்லை. அது கூடவே இன்னொரு பெரிய பிரச்சனையாக வந்தது, அதுக்கு ஈக்குவலாக கொடுத்தது. அந்த பிரச்சனை ஏரியாலாம் அப்புறம் வரேன். அப்புறம் ஷைத்தான் படம், மாதவன் ஜோதிகா படம். அந்த படம் ஆக்சுவலாக ஒரிஜினல் ரீமேக் வந்து குஜராத்தி படத்துலேருந்து வாஷுங்கிற குஜராத்தி படத்துடைய ரீமேக் தான். ஸோ அந்த ஒரிஜினல் வெர்ஷனுக்கு சப்போர்ட்டிங் ஆக்டருக்கான அவார்டும் அண்ட் ஒரிஜினல் படத்துக்குமான அவார்டும் கொடுத்தது. 2 அவார்டு வின் பண்ணியிருக்கு அந்த படம், வாஷுங்கிற படம். ஸோ அந்த படத்துக்கு கிடச்சதும் 100% கரெக்டானது. அப்புறம் பெஸ்ட் ஹீரோயினுக்காக ராணி முகர்ஜி அவங்களுக்கு கொடுத்தது வழக்கமான அந்த கமர்ஷியல் ஹீரோயினுங்கிறத மாதிரி இல்லாமல் அந்த கேரக்டர் ஹேண்டில் பண்ண விதம் எனக்கு ஓகே. ஆனால் இப்போ பிரச்சனை ஏரியாவுக்கு வருவோமா? இதெல்லாம் கொடுத்ததெல்லாம் இந்த அவார்டெலாம் நல்லா இருக்குதுப்பா. அனிமலுக்கு இந்த மியூசிக் ஏரியாவில் கொடுத்ததில் எனக்கு பிரச்சனையே கிடையாது. ஏன்னா மியூசிக் ஏரியாவை பொறுத்த வரைக்கும் அந்த ஆள் ஒரு மாதிரி மேட்னஸாக தான் இருப்பார். எடிட்டிங் கூட நீங்கள் அனிமலுக்கு கொடுத்துருக்கலாம். ஏன்னா எடிட்டிங் அந்த டிரான்சிஷன்லாம் ஒரு மாதிரி சூப்பராக இருக்கும். அந்த எடிட் பேட்டர்ன் எனக்கு இந்த சந்தீப் ரெட்டி வாங்காக்கிட்டேருந்து எடிட் பேட்டர்ன் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதுக்கு கூட நீங்கள் கொடுக்கலாம், அது பிரச்சனையே கிடையாது. மியூசிக் கொடுத்தது ஓகே தான், மியூசிக்கில் அந்த மனுஷன் நல்லாவே பண்ணியிருக்கிற அப்படி. சரி, இப்போ பிரச்சனை ஏரியாவுக்கு வருவோமா? ஜவான் படத்துக்காக ஷாருக் கான் அவர்களுக்கு பெஸ்ட் ஆக்டர் அவார்டு கிடச்சது. என்னப்பா ஷாருக் கான் அப்போ கமர்ஷியல் படம்னா ஒரு ஹீரோவாக கன்சிடர் பண்ண மாட்டியா? அவருக்கு நடிப்பு வராதுன்னு சொல்கிறியாண்ணா? மை நேம் இஸ் கான் சக்டே இந்தியாவில் நடிக்காத நடிப்பை ஷாருக் கான் நடிச்சிட்டாரா? இல்லை அவருக்கு நீங்கள் அவார்டு கொடுத்தீங்கன்னா இந்த படத்துக்கு வாங்கியிருக்காரு, அதுக்கப்புறம் இந்த படத்துக்கு வாங்குறாருனா, இந்த ஜவான் படத்துக்கு தான் அவர் வாங்கியிருக்காருனா, அப்போ மற்ற படத்தில் அவர் நடித்த நடிப்புலாம் உங்களுக்கு கண்டுக்கே தெரியல, அப்போலாம் அவார்டு கொடுக்கணும்னு தோணலை. இது பத்தலைங்க, இது பத்தலை, இன்னும் ஒரு பெஸ்ட்டான நடிப்பை உங்ககிட்ட எதிர்பார்க்குறேன்னு வெயிட் பண்ணிவிட்டு இந்த அங்கே வச்சுக்கோங்க ஜவான் படத்துக்கு கொடுத்தது எந்த வகையில் சரின்னு சத்தியமாக ஏற்றுக்க முடியல. அப்படியே மலையாள சினிமா பக்கம் வந்தீங்கன்னா அவங்க வாரத்துக்கு நல்ல படங்களை அப்படி டசன் கணக்கில் கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க. அந்த டசன் கணக்கில் வந்த படங்களில் எனக்கு இதுதான் வேணும்னு கையை விட்டு தேடி எடுத்த மாதிரி கேரளா ஃபைல்ஸுக்கு பெஸ்ட் டேரக்டர், அதுக்கப்புறம் பெஸ்ட் சினிமோட்டோகிராஃபி. ஓகேப்பா, நீங்கள் இந்த வந்து ப்ரொபகண்டா படத்துக்கு நீங்கள் கொடுக்குறீங்க, இந்த மாதிரி வெறுப்பு பிரச்சார படத்துக்கு நீங்கள் ஏன்ப்பா அவார்டு கொடுக்குறீங்கன்னு அந்த ஏரியாக்குள்ளவே வரல. என்ன வேணாலும் படம் எடுங்க, அது கிரியேட்டருடைய உரிமை, அதில் யாருமே தலையிட முடியாது தான், அந்த பிரச்சனையே எனக்கு கிடையாது. ஆனால் அது இந்த பெஸ்ட் சினிமோட்டோகிராஃபிக்கு தகுதியான படமா, பெஸ்ட் டேரக்டருக்கான படமானு கேட்டால் சத்தியமாக ஏற்றுக்க முடியல. ஆடு ஜீவிதம் படம் உங்கள் கண்ணுக்கு தெரியல, அதுக்கு அவார்டு கொடுக்கணுன்னே தோணலங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. டேய், அது 2024 வந்த படமாச்சே, இந்த படம் வந்து 2023 தானே கொடுத்துருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, சென்சார் செய்யப்பட்டது 2023. எக்ஸாம்பிளோட இன்னொரு படம்னு சொல்கிறேன், ஆட்டம் அப்படிங்கிற மலையாள படம் வந்து நீங்கள் ரிலீஸ் ஆகி பார்த்தது 2024 தான். ஆனால் அந்த படம் சென்சார் செய்யப்பட்டது 2022. அதனால் 2022 வந்து நேஷனல் அவார்டு லிஸ்ட்டில் அந்த படத்துக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த வகையில் சென்சார் செய்யப்பட்டது 2023 தான் ஆடு ஜீவிதம். அதனால தான் அந்த படத்தை இதோட இப்போ கேட்குறது. ஆடு ஜீவிதம் படத்துக்கு கொடுக்கணுன்னே தோணலையாங்கிற ஒரு ஃபீல் தான் கொடுத்துச்சு. அந்த ஆள் உசுரை கொடுத்து நடிச்சிருக்காயா, அதுக்கு ஒரு அவார்டு கொடுக்க முடியாங்கிற மாதிரி தான் ஃபீல் ஆச்சு. அதெல்லாம் கூட விட்டுருங்க, அப்படியே தூக்கி வரி போடுற மூமெண்ட் வந்து பாலையா படம், ஏய் தெலுங்கு படத்துக்கு பெஸ்ட்டு படம்டா அப்படின்னு சொல்லி பகவந்த் கேசரி படத்துக்கு இந்தா வச்சுக்கன்னு பேரில் மட்டும் ஸ்வீட்டாக இருந்தால் பார்த்தா, சார் நாங்கள் ஸ்வீட்டான நியூஸே கொடுக்குறோன்னு அவார்டையும் தூக்கி குத்திங்க பாரு. புரிஞ்சு போச்சு. அந்த ஜூரி மெம்பர்ஸில் யாரோ ஒருத்தர் பாலையாவுடைய பக்த கோடியாக இருக்கிறீங்க. பாலையாவுடைய தரிசனத்துக்கு அவருக்கு சேவை செய்யும் விதமாக
இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் பண்ணியிருக்கிறீங்க. யார் அந்த பிளாக் ஷிப், யார் அந்த பாலையா பக்தர் அப்படிங்கிறது நீங்களாவே கையை காமிச்சு வெளியே வந்துருங்க, காம்ப்ரமைஸ் ஆகிடலாம். அண்ட் ஏன் ஜவான் படத்துக்கு ஷாருக்கான் கொடுத்ததுக்கு ஏங்க ஆடு ஜீவிதம் கொடுக்காம அவருக்கு ஏன் கொடுத்தீங்க? எப்போ அப்போ கமர்ஷியல் படத்தில் நீ ஒரு படமாகவே கன்சிடர் பண்ண மாட்டியா இப்படிங்கிற பிரச்சனைக்குள்ளே வந்தீங்கன்னா, பொதுவாக நம்ம முன்னாடி இந்த பாலா படங்கள்லாம் நல்லா பீக்கில் இருந்த டைமில் நமக்கு என்ன டாக் வரும்? நியாயமாக சொல்லுங்கள். ஒரு படம் அந்த ஹீரோ வந்து உசுரை கொடுத்து அந்த கேரக்டராக வாழ்ந்துருந்தான்னு வைங்களேன், படம் முடிச்சுட்டு வெளியே வரும்போது அந்த படம் நல்லா இருக்கு நல்லா இல்லைங்கிறத விட கன்ஃபார்ம் நேஷ்னல் அவார்டு கொடுத்துடணும்ப்பா, என்னம்மா உசுரை கொடுத்து நடிச்சிருக்காரியான்னு சொல்லி அந்த நேஷ்னல் அவார்டு வாங்கணும்னா இது வரைக்கும் பண்ண விஷயங்களை தாண்டி அவ்வளோ டெடிக்கேட்டடாக அந்த ஒரு ஆக்டர் பண்ணியிருக்கணும். அந்த மாதிரி இன்னொருத்தன் நடிக்கிறதுக்கே தயங்கணும். என்னதான் அவார்டே தூக்கி கொடுத்தா கூட எப்பா இந்த கேரக்டர் என்னால் முடியாதுப்பான்னு பயப்படுற அளவுக்கு அந்த ஒரு ரோலை அவர் டிசர்விங்காக இருக்கணும். அப்படியான விஷயங்கள் இந்த கமர்ஷியல் படத்தில் இருக்குமான்னு கேட்டால் இல்லை. இப்போ எக்ஸாம்பிளுக்கு 2011 தெய்வ திருமகளும் வந்துச்சு, அவனிவனும் வந்துச்சு. இப்போ நீங்கள் இந்த 12th ஃபெயிலுக்கும் ஜவானுக்கும் நீங்கள் பிரித்து கொடுத்தீங்கல்ல, இப்போ இந்த மாதிரியான சுச்சுவேஷனில் இப்போ 2011 அவார்டு கொடுக்குறீங்கன்னா தெய்வ திருமகளும் அவனிவனும் சேர்த்து நீங்கள் கொடுக்கணும். அப்போ நீங்கள் சேர்ந்து கொடுக்கும்போது விக்ரம் என்னமா நடிச்சிருந்தாரு அவருக்கு தானே நீங்கள் கொடுக்கணும், எப்படிங்க இவரை சேர்த்துப்பீங்கன்னு சண்டைக்கு வந்திருக்க மாட்டாங்க. ஏன்னா விஷாலுமே வந்து அந்த கேரக்டருக்காக அந்த லேடியாக டான்ஸ் ஆடினதாக இருக்கட்டும், அந்த கேரக்டரை அவர் எடுத்து நடித்ததாக இருக்கட்டும், அந்த எல்லாரும் முன்னாடி நவரசத்தையும் காட்டுற விஷயங்களாக இருக்கட்டும், அவரும் டிசர்விங்கான ஆள். ஸோ அப்படி எப்பா இவர் கொடுக்குறதா அவர் கொடுக்குறதான்னு சத்தியமாக நான் முடிவு பண்ண முடியலப்பா, 2 பேரும் கொடுத்துட்றோம்ப்பா அப்படின்னு கொடுக்கறது பெஸ்ட்டான ஆப்ஷன். ஆனால் 12th ஃபெயில் இங்கே இருக்குது, ஜவான் எங்கேயோ இருக்குது, ரெண்டுத்தையும் ஈக்குவலாக பிரித்து 2 பேரும் பெஸ்ட் ஹீரோங்க அப்படின்னு கொடுத்தது எந்த வகையில் நியாயம்னு புரியல. ஷாருக் கான் நல்ல ஆக்டர் தான், ஆனால் இந்த ஜவான் படத்துக்கு தான் அவர் நேஷனல் அவார்டு வாங்கணுமாங்கிற ஒரே ஒரு கேள்வி தான் வந்துச்சு. ஸோ எனக்கு இந்த நேஷனல் அவார்டு கொடுத்ததில் இந்த படங்கள்லாம் ஓகே, இந்த படங்கள்லாம் எப்படி எதனால் வந்துச்சுங்கிற அந்த ஒரு கன்ஃபியூஷன் அதிர்ச்சிலாம் அதெல்லாம் இந்த வீடியோவில் நான் புலம்பியிருக்கிறேன். அப்படி பார்த்தா குபேரா படத்துக்கு நீங்கள் தனுஷ்க்கு நேஷனல் அவார்டு கொடுத்தே ஆகணும்படி, பாலையா படத்துக்கும் புஷ்பா படத்துக்கும் நீங்கள் கொடுக்கும்போது தனுஷ்க்கு குபேரா படத்துக்கு கிடைக்கலன்னு வைங்களேன், அது மட்டும் இருந்தே ஆகணும், அந்த ஆள் அவார்டுக்கு தகுதியானவர். ஸோ நேஷனல் அவார்டு பற்றியும் அண்ட் கூலி ட்ரெய்லரை பற்றியும் உங்களுக்கு என்ன ஒப்பீனியன்லாம் இருக்குங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள், அதை நானும் தெரிஞ்சுக்கிறேன். சரி, அடுத்த வீடியோவில் திரும்ப வரேன். டாட்டா பை.